தற்பொழுது காலம் இது நிகழ்காலம். இரவு 6:17. சற்று தூரம் நடந்து விட்டால் அது 6:18 ஆகிவிடும். நான் நடந்து கொண்டே இருக்கிறேன் என்றால் அது நிகழ்காலம். ஒரு நிமிடத்திற்கு முன்பு நான் பேசத் தொடங்கினேனே, அது இறந்த காலம், அது போய்விட்டது. நான் இப்பொழுது நடந்து கொண்டே போகிறேன் நிகழ்காலத்தில். அடுத்த ஒரு மணி நேரம் கழித்து நான் எங்கே இருப்பேன் என்றால் எனக்கு தெரியாது. நான் போய்கொண்டே இருக்கிறேன் நிகழ்காலத்தில். எதிர்காலத்தில் எப்படி இருப்பேன் 1 மணி நேரம் கழித்து, 2 மணி நேரம் கழித்து நான் எங்கே இருப்பேன் என்று எனக்கே தெரியாது. இந்த முக்காலம் நிகழ்காலத்தில் தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்காலம் கடந்து விட்டால் முக்காலமும் உணர்ந்தவர்கள் ஞானி என்பார்கள். அப்படி அவர்கள் சொல்வார்கள். எதிர்காலத்தை பற்றி அவருக்கு ஒரு யூகமாக சொல்வார்கள். அது நடக்குமா நடந்திருக்குமா என்பது யாருக்கும் தெரியாது. அவர்கள் ஒரு கணிப்பு தான். ஆனால் உண்மையானது நிகழ்காலம்தான். நேற்று நான் என்ன சாப்பிட்டேன், முந்தின நாள் என்ன சாப்பிட்டேன், போன மாதம் எதை சாப்பிட்டேன் என்பதெல்லாம் இறந்த காலம். அதை தான் எங்கிருந்து அதெல்லாம் வருகிறது என்றால் நம் மனதிலே பதிவானவைகள் தான். அதிலிருந்து தான் நாம் மூளையிலிருந்து எடுத்துக்கொண்டு பேசுகிறோம். இறந்த காலம் போனது, இறந்தது தான். அதனால்தான் இறந்தவர் மீண்டும் திரும்பி வரமாட்டார் என்று சொல்வார்கள். எப்பொழுதுமே நாம் நிகழ்காலத்தில் தான் இருக்க வேண்டும். நம் சிந்தனைகள் எல்லாமே நிகழ்காலத்தில் தான் இருக்க வேண்டும். இதை யார் சொன்னார் என்றால் கௌதம புத்தர் தான் சொல்கிறான். நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர் என்றால் நீ நிகழ்காலத்தில் இருக்கிறார். சற்று பின்னோக்கி சென்றால் அது நீ இறந்த காலத்தை பற்றி நினைக்கிறாய். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீ சிந்தித்தால் நீ இந்த நிகழ்காலத்தை மறந்து விடுகிறாய். அதனால்தான் கௌதம புத்தர் சொல்வார், நிகழ்காலத்திலே நீ இரு. இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி சிந்திக்காதே. அது எந்த விதத்திலும் உனக்கு பலன் தராது. இந்த நிமிடம் நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் என்றால் அதுதான் சரி. நான் எப்படி சாப்பிடுகிறேன், அதன் ருசி என்ன என்று நான் அந்த நேரம் சாப்பிடுகிறேன் அல்லவா, அதுதான் நிகழ்காலம். எப்போவுமே நாம் நிகழ்காலத்திலே இருந்தால் நமது இறந்த காலம் எதிர்காலத்தை பற்றி நமக்கு தேவையே இல்லை. எதற்கு தேவையில்லை. ஒவ்வொரு மனிதருமே நிகழ்காலத்தில் தான் அவர்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும். அது இயலுமா இயலாதா என்றால் இயலும். நான் பார்த்து கொண்டே போகிறேன், மரத்தை பார்க்கிறேன், வண்டிகளை போகிறோம், அது கடந்து போய்விட்டது. எதிரே வருகிறார்கள், அவர்கள் போய்விடுவார்கள். சற்று நேரம் பார்த்தால் இந்த இடத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள், யாருமே இருக்க மாட்டார்கள். இப்படித்தான் காலம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. நிற்காது, காலம் நிற்கவே நிற்காது. யாராலையும் நிறுத்தி வைக்கவும் முடியாது. நீ வைத்திருக்கக்கூடிய அந்த கடிகாரத்தில் பேட்டரியில் ஓடிக்கொண்டிருக்கும். பேட்டரியை எடுத்துவிட்டால் நின்றுவிடும். ஆனால் நமது வாழ்க்கை அப்படி அல்ல, அது நடந்து கொண்டே இருக்கும். எந்த தருணத்திலும் ஒரு மனிதன் ஒருவர் நிகழ்காலத்தில் இருக்கிறாரோ அவர் வாழ்ந்ததாக கருதப்படுவார். நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நடந்து கொண்டு இருக்கிறேன், பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நடந்து சென்று கொண்டு இருக்கிறேன். இதுதான் நிகழ்காலம்.
நிகழ்காலத்தையே நாம் நினைக்கக்கூடாது. நிகழ்காலத்திலே வாழ வேண்டும். இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நாம் நினைக்கக்கூடாது. ஆனால் வாழ்க்கையில் இது சாத்தியமா என்றால் சாத்தியம்தான். ஆனால் நாம் வாழ தவறிவிடுகிறோம். இறந்த காலத்தில் நினைத்து பார்க்கிறோம், நான் எங்கே படித்தேன், எப்பொழுது படித்தேன், யாருடன் படித்தேன், நண்பர்கள் யார் என்று நினைவில் இருந்து நான் கொண்டு வந்து பேசுகிறேன். அதுபோல் எதிர்காலத்தில் என் நண்பர்கள் யாராக இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது, நிச்சயமாக தெரியாது. எதிர்காலத்தில் அடுத்த வருடம் யார் யார் இருப்பார்கள் தெரியாது. அதுக்கும் அடுத்த நாள் யார் இருப்பார் என்று எனக்கு தெரியாது. அதுதான் அதனுடைய சிறப்பே. வரும் காலம் என்பது தெரியாது. அதனால் முக்காலத்தையும் தெரிந்தவர்கள் என்பது ஒரு பேச்சுக்கு சொல்வது தான். நிச்சயமாக அவர்கள் நினைவில் இருந்து இறந்த காலத்தை சொல்வார்கள், நிகழ்காலத்தை மறந்து அதை சொல்வார்கள். ஆனால் எதிர்காலம் என்பது அது ஒரு கேள்விக்குறியே தான். இது ஒரு தத்துவம்தான். நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது ஒரு தத்துவம்தான். நாம் அன்றாடம் நிகழ்காலத்திலே வாழ்வோம், நிகழ்காலத்திலே நாம் நடந்து செல்வோம். எனவே இந்த முக்காலத்தை பற்றித்தான் நண்பர்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.